ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ நம்ம 21 கொஸ்டின் பார்க்க போகிறோம். மனிதனின் பல் சூத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னா இதுக்கு ஆன்சர் வந்து ஏ தான் ஆன்சர். 21-23/21-23 × 2 இதுதான் வந்து மனிதனுக்கான பல் சூத்திரம். இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா 9th விலங்குகள் உறுப்பு மண்டலம் அப்படிங்கிற பாடத்தில் பேஜ் நம்பர் 239 இந்த பாருங்கள். 21-23/21-23 × 16/2 டோட்டலாக 32 பற்கள் இருக்குது. இதே இது பால் பற்கள் அப்படின்னா இந்த 3 மட்டும் கேன்சல் ஆகிரும். இந்த 3 மட்டும் எடுத்துட்டாங்கன்னா 21-2/21-2 × 10^2 10 × 2னா 20. அப்போது 20 பால் பற்கள் நிரந்தர பற்கள் அப்படின்னு 32. கொஸ்டின் கேட்கலாம், 20 எத்தனை பால் பற்கள் இருக்குது, எத்தனை நிரந்தர பற்கள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா நிரந்தர பற்கள் 32, பால் பற்கள் 20. சரிங்களா. அடுத்து இன்னொன்று இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கிடுவோம். எங்கன்னா 10th முயலுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. சரிங்களா. முயலுக்கும் இந்த மாதிரி பல் வரும். எங்கன்னு பாருங்கள், இந்த கீழே 20/33 20-33/10-23. இது என்னென்னா முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. சரிங்களா. இது ஒரு தடவை ஒரு கொஸ்டினில் எங்கேயோ டெஸ்ட் எழுதும்போது பார்த்துருக்கோம். முயலுக்கு கோரை பற்கள் உண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. முயலுக்கு கோரை பற்கள் கிடையாது. அதோட பல் சூத்திரம் 20-33/10-23. சரிங்களா. இப்போ அடுத்தது பாருங்கள், 22வது கொஸ்டின். பின்வரும் உறுப்புகளில் எந்த உறுப்பு உயர்நீதிமன்றத்தின் பேராணைகளை பிறப்பிக்கிறது, அதாவது ரிட்டு. சரிங்களா. நீதி பேராணை எதுனா உயர்நீதிமன்றத்திற்கு 226, அதே இது உச்சநீதிமன்றம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 32. சரிங்களா. கீழே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம சர்ச் பண்ணி பார்க்கணும். இப்போது உறுப்பு 227 அப்படின்னா என்னென்னா 227 உயர்நீதிமன்றம் அனைத்து நீதிமன்றங்களின் கண்காணிக்கும் அதிகாரம். அதாவது உயர்நீதிமன்றத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து சப்கோர்ட்டுகளையும் இது கவனிக்கும். இது 228 அப்படிங்கிறது வழக்குகள் சிலவற்றை உயர்நீதிமன்றங்களுக்கு மாற்றுதல், அது ஒன்று. அடுத்து 229 அலுவலர்கள் பணியாளர்கள் உயர்நீதிமன்ற செலவுகள், இது எல்லாமே 228 வந்து. சரிங்களா. அடுத்து ஒரு ஜிகே. இந்திய அரசின் கிரஸ்டின் அப்படிங்கிறது எந்த அமைப்பிற்காக துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து எதுக்காக துவங்கப்பட்டதுன்னா சைபர் தாக்குதல் தடுப்பதற்காக. அதாவது இந்த ஹேக் பண்ணுறாங்கல்ல, அதுபோக இந்த சோசியல் மீடியாவில் வச்சு இந்த மார்ஃபிங் பண்ணி போடுறது, இதெல்லாம் வந்து தடுக்கிறதுக்காண்டி கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2004 நியூ டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. 2004. இதோட உதவி எண் என்னன்றது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, 10-505. சரிங்களா. 10-505. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.